இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கீதம் 91 படிப்பவர் பென்ஸ் செல்வராஜ். இந்த வசனத்தில் அற்புதங்கள் அதிகம் உள்ளன. நமக்கு என்ன சுமைகள், என்ன கஷ்டங்கள் எந்த நேரத்தில் ஏற்பட்டாலும் இந்த வசனத்தை நீங்கள் படியுங்கள். சங்கீதம் 91 உள்ள விசேஷம் என்னவென்றால், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னவோ அத்தனைக்குமே இதில் தீர்வு உண்டு. நான் இந்த வசனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து அதற்கு சிறிதாக ஒரு சின்ன இசை அமைத்து சின்னதாக ஒரு பிஜிஎம் மாதிரி அமைத்து உங்களுக்கு நான் தருகின்றேன். மரண கட்டுகளை அறுக்கக்கூடிய வல்லமை இந்த சங்கீதம் 91க்கு உள்ளது. நன்றி, வணக்கம். முதலில் உள்ள வசனம்: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 11,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வெறியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சோஸ்திரம் ஆண்டவரே, சோத்திரம். சங்கீதம் 91 படித்து பலன் பெறுங்கள்.